உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாளில் முதல் தை மாதம் முதல் சிறந்த யோகங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்ல சிறந்த ஒரு மாற்றங்கள், அதாவது வருடக்கோள்கள் மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் ஆங்கில மாதம் தொடக்கத்திலும் அதே போல தமிழ் மாத தொடக்கத்திலும் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஆங்கிலத்தின் முதல் மாதம் ஜனவரி, அதே போல தமிழுக்கு முதல் மாதம் தை மாதம். இந்த இரண்டு சக்திகளும் அற்புதமான சக்திகள். தமிழ் மாத பிறப்பு என்பார்கள், ஆங்கில மாத பிறப்பு என்பார்கள். இந்த இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளாக உங்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை, மாபெரும் யோக சக்தியை தரப்போகிறது. இந்த அப்படிப்பட்ட தை மாத பலன்களை நாம பார்க்க போறோம். மேலும் இந்த தை 14/1/2025 முதல் 12/2/2025 வரை இருக்கக்கூடிய தை மாத பலன்கள். தை மாதம் என்றாலே எல்லாரும் குஷியாக சந்தோஷமாக, எப்படா தை பிறக்கும், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், கல்யாணத்தை முடிச்சிடலாம், வீட்டை கட்டிடலாம், பால் காய்ச்சிடலாம். இப்படி இடத்த ஒரு முக்கியமான இடத்த பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்த முடிக்கிறதோ, இல்ல ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு பொண்ணை பேசி முடிச்சு தையில நிச்சயம் பண்ணிடலாம். ஒரு தொழில், முக்கியமான பிசினஸ், தை பொங்கல் வந்த உடனே, பொங்கல் முடிஞ்ச உடனே முதல் விஷயம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதா. இந்த வருஷம் 2025ல இந்த பிசினஸ் தான் எனக்கு தை மாசம் பிறந்த உடனே இதான் செய்ய போறேன். ஆக இப்படியெல்லாம் கனவுகள். இந்த சொத்தை முடிக்கிறது, தை பிறக்கட்டுப்பா. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த தை மாதம் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்பது அற்புதமாக மாறப்போகிறது. அற்புதமான யோகத்தை தரப்போகிறது. அதாவது தனம், பதவி, பொன் பொருள் செல்வம், சொத்துக்கள், வாகன யோகங்கள், செல்வ யோகங்கள் என்று மனதுக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப் போகிறது. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கப் போகிறது. உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது. நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கப் போகிறது. ஆக தையில் தான் அத்தனை திருமண யோகங்களும், அத்தனை திருமண சுபகாரியங்களும் தையில் தான் நடக்கும். ஏகப்பட்ட பத்திரம் முடிப்பாங்க, ஏகப்பட்ட தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்கிறது. இதுல தட்சிணாயன காலம் என்பது பாவ காலங்கள் என்று சொல்லக்கூடியது. ஆகவேதான் இந்த பாவ காலங்களில் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, புயல், மழை, வெள்ளம். ஏனென்றால் இந்த 6 மாதம் மேலோகத்து தேவாதி நம் தேவர்களுக்கும் நம் தெய்வங்களுக்கெல்லாம் இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். இந்த 6 மாத காலம் மேலோகத்திற்கு இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். பூமியை பற்றி, பூமிக்கு ஆசீர்வாதம், எந்தவித ஆசீர்வாதம் வழங்க முடியாமல் தூங்கி விடுகிறார்கள். இப்ப அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அதே நேரத்தில் சத்தியலோகம், சிவலோகம், விஷ்ணுலோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை லோகங்களும், அத்தனை தெய்வங்களும், விஷ்ணு பெருமான், பிரம்மதேவன், சிவபெருமான், ஆக
3 லோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்கள்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய அவர்களாம் விழித்துக்கொண்டு ஆக இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம். தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விடிந்து காலை பொழுது விடுகிறது. அவர்களின் முதல் அருட்பார்வை பூமிக்கு ஏற்படுகிறது. சூரியனுடைய அற்புதமான சக்தி உலகிற்கு ஏற்படுகிறது. ஆக சூரியனை வரவேற்பதற்காக, மகர ராசியில் நுழையக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காக இந்த தைப்பொங்கல் படையலிட்டு சூரியனை வரவேற்கிறோம். அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி, அனைத்து தெய்வங்களின் குல தெய்வங்கள் எல்லாம் இந்த தை மாதம் வணங்கி, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்கள் தொழில் வளர வேண்டும், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வணங்கி இந்த தை திருநாளை ரொம்ப குஷியாக, ஒரு விறுவிறுப்பாக, ஒரு தை பறந்துருச்சுப்பா, நமக்கு இனி நல்ல நேரம் தான், இதை செஞ்சா நல்ல நேரம் தான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான லட்சியங்களை, அதற்குரிய காரியங்களை, அதற்குரிய தொழில் யோகங்களை, அதற்குரிய திருமண யோகங்களை, எல்லா காரியங்களும் தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது. இதற்கு காரணம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் பார்வை அந்த தை மாத பார்வை. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது. அதாவது தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது முடிந்து முதல் பொழுது, காலை பொழுது, முதல் பொழுது தை மாதம் மகர ராசியில் விழுகிறது. மகர ராசிக்காரங்க யோகமான ஆளுதான். சரி, ஆக இதுதான் ஒரு சிறப்பான ஒரு தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. அனைத்து தெய்வ சக்திகளும் மகர ராசியில் தை மாசம் விழக்கூடிய ஒரு மிகப்பெரிய, பூமிக்கு விலகிறது. பூமிக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் பூமிக்கு ஏற்படுகின்றது. சரி, இப்ப இந்த பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்தும் இந்த பஞ்சாங்க முறையில், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறையில் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மன். எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்தாரோ அதே பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க முறையில் கணிக்கப்பட்டு சொன்னாலும் உங்கள் அனைவருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. அதை மறந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய பிரச்சனைகள், திருமணமாகவில்லை, வேலை வாய்ப்பு, நல்ல வேலை கிடைக்கவில்லை, அரசாங்க வேலை கிடைக்கல, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், எத்தனையோ வருஷம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், இந்த தொழில் விருதியாகலை, நாளுக்கு நாள் தொழில் ரொம்ப மோசமா இருக்கு, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், கலகங்கள், நிம்மதி போச்சு, கல்யாணமாக எத்தனையோ வருடம் குழந்தை இல்லை, சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இது எல்லாம் சரியாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்காக இங்கே சித்தர் வாக்கு முறைப்படி அந்த பிரம்மன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? கீழே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே அப்பாயின்மெண்ட் இருக்கு, நம்பர் இருக்கு, அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் சரியாக நடக்கக்கூடிய ஒரு துல்லிதமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தை மாத பலன்கள். தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக மகர ராசிக்கு தை பிறந்தால் சிறந்த யோகமான வழிகள், நல்ல யோகங்கள் பிறக்கப் போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆக இந்த 2025ஆம் ஆண்டு
இந்த ஜனவரி மாதம், இந்த ஆங்கில வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி மாதமும், தமிழ் மாதத்தின் முதல் மாதமான தை மாதமும் இரண்டு பெரிய சக்திகளாக இணைந்து மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறது. அதே போல ஒரு ஜாதகருக்கு இரண்டு பெரிய தூண்கள், எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, இரண்டு தூண்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு சக்தி, கிரக சக்திகள் வலிமை அடைந்து விட்டால், எத்தனை கிரகங்கள் வலிமை இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த இரண்டு சக்திகள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இரண்டு கிரகங்களுடைய யோகங்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறது மகர ராசிக்கு. மகர ராசிக்கு அதிர்ஷ்டத்தை, அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற ஒரு தை மாதம், அதிரடி அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற ஒரு தை மாதம். மீனத்தில் உச்சம் பெறுகின்ற சுக்கிரன் இந்த தை மாதம் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. தலைகீழாக ஒரு மனிதனை தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி இந்த சுக்கிரனுடைய மாற்றம். அப்ப எந்த இடத்தில் குரு பகவான் இருக்கிறாரோ அதே இடத்துக்குரிய சுக்கிரன் வலிமை பெறும் பொழுது குருவினுடைய வலிமை மிகப்பெரிய வலிமையாக மாறுகிறது. எந்த ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் சரி, எந்த ஒரு புதிய திருமண யோகம் என்றாலும் சரி, எந்த ஒரு வேலை வாய்ப்பு என்றாலும் சரி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல புதிய தொழில், புதிய வியாபாரம், ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற வியாபாரங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், கலைத்தொழில்கள், உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள், பர்னிச்சர் தொழில்கள், ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே தலைகீழாக மாறப்போகிறது மகர ராசிக்கு. மகிழ்ச்சியான மனம் நிறைந்த வாழ்க்கையாக உறுதியாக இந்த தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கம். ஒரு இரண்டு கிரகங்களுடைய மாற்றம், அதாவது இந்த மாத கிரகங்களுடைய மாற்றம் ஒரு மனிதனுடைய தலைகீழாக மாற்றப் போகிறது. இந்த தை மாதம் இந்த சுக்கிரனுடைய மாற்றம் தான், சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற ஒரு மாதம் தான் தை மாதம். அப்படிப்பட்ட சுக்கிரன் மகர ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரனாகிறார். அதிர்ஷ்டக்காரனாக சுக்கிரன் மாறும் பொழுது, உச்சம் பெறும் பொழுது உங்களை நிச்சயமாக தலைகீழாக மாற்றப் போகிறது. மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. அதில் மாற்றமே இல்லை. எந்த துறையில் இருந்தாலும் சாதிக்க போகிறார்கள் மகர ராசிக்காரர்கள். எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய உயர்வை அடைய போகிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். எந்த வேலைக்காக முயற்சி பண்ணால் நிச்சயமாக அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை இந்த தை மாதத்தில் அடைய போகிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். நல்ல திருமண யோகம், நல்ல தொழில் யோகம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வாகன யோகங்கள், மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்த போகிறது. மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு உச்ச கிரகத்தின் யோகம் சிறந்த யோகமாக அமையப் போகிறது இந்த மகர ராசிக்கு நிச்சயமாக. அதாவது இந்த தை மாதத்துல சிறப்பே சுக்கிரன் உச்சம் பெறுவதுதான். மற்ற கிரகத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. குரு, அசுரகுரு, தேவகுரு, இந்த இரண்டும் ஒரு ஜாதகத்தில் வலிமை அடையும் பொழுது, அதே மாதிரி தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் முதல் மாதங்கள். ஆங்கில மாதத்தின் முதல் மாதம் ஜனவரி, தமிழ் மாதத்தின் முதல் மாதம் தை மாதம். இரண்டு சக்திகள், அற்புதமான சக்திகள் மகர ராசிக்கு சாதிக்க போகிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் மகர ராசிக்கு. ஆக இதில் ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். என்ன உங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டோமாங்க, என்ன சொல்கிறாங்க போங்க, இப்போ நடக்கும்ன்றாங்க, அப்போ நடக்கும்ன்றாங்க. நிறைய வேதனைங்க, நிறைய வேதனை. கல்யாணமும் முடியல. வயசு 33 ஆகி போச்சு. பையனுக்கு 33 ஆகி போச்சு, கல்யாணம் முடியல. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு அதே மாதிரி தான். பொம்பளை பிள்ளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 29 வயசு 30 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் முடியல. நாங்களும் மாப்பிள்ளை பார்த்து அடுத்து போயிட்டோம். பையனை கூட கொஞ்சம் தான் பார்த்து பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ நாளுங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, வேதனை. இப்போ வேலைக்கு வந்துருச்சு, அப்போ வேலைக்கு வந்துருச்சு, கல்யாணம் எப்போ முடியுன்றாங்க, முடியல. ஒரு அரசாங்க வேலை, ஒரு வேலை எப்போ கிடைக்கும், ஒரு கல்யாணம் எப்போ முடியும், இதை சொல்ல முடியல. இப்போ ரெண்டுங்க உங்களை மாதிரி யோசனை நாங்கள் பார்த்து என்ன செய்ய? உண்மையான வேதனை. அந்த வேதனைக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன், சரிங்களா? சொன்னது நடக்கும். பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக என்ன உறுதி உத்தரவாதம்.
முதல்ல ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை நல்ல கவனிங்க. எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். எல்லாருக்கும் சரியா நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை தெளிவாக இது நடக்கும் என்றால் நடக்கும் என்ற ஒரு யோகத்தை தெரிந்து கொள்ள கீழே நம்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நீங்கள் எல்லாம் பிரம்மனருள், விஷ்ணு பெருமானருள், சிவபெருமானருள், முருகப்பெருமானருள் இந்த தை மாதத்தில் சர்வ லோகத்தில் இருக்க தேவாதி தேவர்களுடைய ஆசீர்வாதமும் அவருடைய அருளெல்லாம் பெறுவதற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தை மாத வாழ்த்துக்களை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.